வணக்கம் நேயர்களே. நாள்தோறும் நானிலமெங்கும் நல்ல தமிழ் பரப்பி வரும் மக்கள் தொலைக்காட்சி மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன், பெருமை அடைகிறேன். தமிழ் அமிழ்து என்கின்ற அரிய தளத்தில் நாம் இருவரும் இணைந்திருக்கிறோம். குரல் மூலம் தமிழ் படித்துக் கொண்டிருக்கிறோம், பருகி கொண்டிருக்கிறோம், பயின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 16வது அதிகாரமான பொறை உடைமை அதிகாரத்திலிருந்து 6வது குறளை தரிசிப்போமா, படிப்போமா? ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு ஒன்றும் துணையும் புகழ். நிறைய நம்ம கேட்ட குறள் தான். உரையாசிரியர்கள் இதற்கு காட்டுகின்ற பரிமாணங்களை நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப மெய்சிலிர்ப்பாக இருக்கிறது. நமக்கு ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு ஒன்றும் துணையும் புகழ். அதாவது நமக்கு ஒருத்தர் தீங்கு செய்யறாங்கன்னு வைங்களேன், நம்ம அவங்கள பழி வாங்குறோம்னு வைங்க, அது ஒரு நாள் இன்பம் தான். ஆனா நமக்கு ஒருத்தர் தீமை செய்கிறார்கள், நம்ம அதை பொறுத்துக்கிட்டு அவங்கள மன்னிச்சோம் வைங்க, பரவாயில்ல விடு அப்படின்னு வச்சுட்டோம்னா நமக்கு உலகம் உள்ளளவு புகழ் இருக்கும் என்று குறளாசிரியர் நமக்கு சொல்லுகிறார். இதுல இந்த சொல்ல கவனிங்க. இந்த பொறுத்தார்ங்கிற சொல் 2 பொருள் வருதுங்க. அதுக்கு ஒன்று பொறுத்து கொள்வது, இன்னொன்று மன்னித்தல் என்கின்ற பொருள். ரெண்டுமே, ஒன்று பொறுத்துக் கொள்வது, செய்த தீமையை பொறுத்துக் கொள்வது, இன்னொன்று செய்தவரை மன்னிப்பது. 2 சேர்ந்துதான் அந்த சொல்லுக்கு பொருளாகிறது. ஒன்றும் துணையும் புகழ்கிறார். இத பழமொழின்னு ஒரு அருமையான நூல் இருக்கு, 400 வெண்பாக்கள் இருக்கு. அது இந்த குறளோட எப்படி ஒத்து போகுதுங்கிறது பாருங்க. கருத்து ஆற்றி தம்மை கடிய செய்தாரை பொறுத்து ஆக்கி சேரல் புகழால், ஒருத்து ஆற்றின் வானோங்கு உயர்வரை வெற்ப பயமின்றே தான் நோன்றிட வரும் சால்வு. இப்ப என்ன சொல்றீங்க நீங்க? தமிழ்லயே சொல்லுன்றீங்க, அவ்வளவுதானே, சொல்லிட்டா போச்சு. வானோங்கும் மால்வரை வெற்ப அப்படின்னா வானளவு உயர்ந்த பெரிய மலைகளை உடைய வெற்பனே, அரசனே. ஒரு அரசனுக்கு சொல்றார் புலவர், தான் நோன்றிட வரும் சால்வு. ஒருவன் பொறுக்கிறான் பாருங்க, அந்த பொறை உடைமை, இந்த பொறை குணத்தினால அவனுக்கு நல்ல குணம் வரும். அதனால கருத்து ஆற்றி தம்மை கடிய செய்தாரை. கருத்துனா இங்க சினம், அந்த பெரிய ரூன்னு சொன்னா ஞானச்செல்வனையா கோச்சுக்குவாரு. வள்ளி நரகரம், சரி, கச்சட்ட தப்பற அதை சொல்லுங்கிறார். கச்சட்ட தப்பற அந்த ரூ. கருத்து ஆற்றி தம்மை கடிய செய்தாரைனா சினம் கொண்டு நமக்கு தீய செயல்களை செய்தாரை பொறுத்து ஆற்றி சேரல் புகழ் அப்படிங்கிறார். அவருடைய தீய செயல்களை பொறுத்து அவருக்கு நன்மை செய்து ஒழுகுதல், அதுதான் புகழ். ஒருத்த ஆற்றின் பயனின்றே, ஒருத்தர் தப்பு செஞ்சான்னா, நமக்கு தீமை செய்தான்னா அவனை திரும்ப போட்டு தாக்குறதுங்கிறதுல நமக்கு எந்த விதமான பயனும் இல்லை, புகழும் உண்டாகாது. தீங்கு செய்தார்க்கு நன்மை செய்தல் வேண்டும். இது தமிழ்நாட்டுல, இந்த பாரத மண்ணில் எப்பொழுதுமே போற்றி பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கின்ற ஒரு அறம். இன்னொன்னு பாருங்க, இன்னொரு செய்யுள், பழஞ்செய்யுள். வெறுப்ப ஒருவன் காரணத்தால் மிக்க மடத்தால் புரி பிழையை பொறுப்பின் அதுவே பேரறமா. இது பெரிய அறம், பெரிய தர்மம். எது அப்படின்னு கேட்டா, வெறுப்ப ஒருவன் காரணத்தால் மிக்க மடத்தால் புரி பிழையை. அறிவு கெட்டு போய், மடமை அறிவு கெட்டு போய், அதனால நமக்கு ஒருத்தன் பிழை செய்கிறான், தீங்கு செய்கிறான், அதை பொறுத்துக் கொள்கிறோம் பாருங்க, அதுதான் பெரிய அறம் என்று அந்த பழஞ்செய்யுள் சொல்கிறது. அதனால என்னவாகும்? புகழும் நிறையும் மிக வளரும். கருப்பொன்றறியா அறிவினர், தெரியாது அவங்களுக்கு, கரப்பொன்றறியா அறிவினர்கள் கருத்தின் மகிழ்ச்சி உளவாகும். ஒருப்பின் வருவது ஒன்றில்லை, அதனால் பொறுமை உயிர் துணையாங்கிறார். ஒருப்பினரால் மற்றவரை தண்டிப்பதால் வருவது ஒன்று, அதனால் எந்த பயனும் இல்லை, எனவே பொறுமை உயிர் துணையாம் என்று ஒரு பழம்பாடலும் கூறுகிறது. இப்ப அப்படியே திரும்ப இந்த குறளுக்கு வாருங்க. ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு ஒன்றும் துணையும் புகழ். இந்த பொன்றும் துணையும்னா என்ன பொருள்? உயிர் பிரியும் வரை, உயிர் பிரியும் மட்டு, உயிர் பிரியும் நேரம் வரை அப்படின்னு பொருள். அப்ப யாருடைய உயிர்? தீங்கு செய்பவனுடைய உயிர் அப்படின்னு பொருளா, இல்ல அதை பொறுத்துக் கொள்கிறவனுடைய உயிர் நீங்குகின்ற வரைன்னு பொருளா? 2 பேர் இருக்காங்கல்ல, ஒருத்தன் தீங்கு செய்யப்படுபவன், தீங்கு செய்பவன், இன்னொருத்தன் அதை தாங்கி கொள்ளுபவன்.
இது இவன் இறக்கும் வரை புகழ் இவனுக்கு புகழ், அவன் இறக்கும் வரை இவனுக்கு புகழ், அப்படி அல்ல பொருள். அதுல சிறப்பு இல்லை. பரிமேல் அழகர் அழகாக நமக்கு அதை காட்டுகிறார் பாருங்க. தமக்கு தீங்கு செய்தவனை ஒருத்தார்க்கு உண்டாவது ஒரு நாளை இன்பமே, அதனை பொறுத்தார்க்கு உலகம் அழியும் அளவும் புகழ் உண்டா. உயிர் உள்ளவரை அப்படின்னு இங்க வரும் பொழுது இங்க வந்து நமக்கு இல்ல, நமக்கு தீமை செய்தவனுக்கும் இல்ல, உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த புகழ் அவனுக்கு இருக்கும் என்று சொல்லுகிறார். இன்னும் விளக்குகிறார் பாருங்க. இந்த ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு ஒரு நாளை இன்பம்னா அது வந்து பொய் இன்பம்ங்கிறார் பரிமேல் அழகர். என்ன பொய் இன்பம்னா, பத்தியா நான் நினைச்சது முடிச்சிட்டேன், அவனை திருப்பி பழிக்கு பழி வாங்கணும்னு நினைச்சேன், வஞ்சம் தீர்க்கணும்னு நினைச்சிட்டேன், அது ஒரு நாளைக்கு தான் அந்த இன்பம். ஆனா புகழ் எப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகம் போன்ற புகழும் போன்றும். உலகம் இருக்கிற வரைக்கும் புகழ் இருக்கும், உலகம் நீங்கினா இந்த புகழ் நீங்கும். எனவே இந்த உலகு என்னும் சொல் இங்கே வருவித்து உரைக்கப்பட்டது அப்படின்னு வருது. அப்ப நாம் பொன்றிடினும் ஒன்றா புகழ், நாம் இறந்தாலும் புகழ் இறந்து போகாது, உலகம் உள்ளவரை புகழ் இருக்கும் அப்படிங்கிறார். பாருங்க, புறநானூறுல என்ன அழகாக இதுவே வருகிறது. மன்னா உலகத்து மன்னுதல் குறித்தோர் தம்புகழ் நெறி தாமாய்ந்தனரே. தம்புகழ் நெறி மன்னா உலகத்து மன்னுதல் குறித்தோர்னா எந்த பொருளும் நிலை இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல நிலை ஏதாவது ஒண்ணு நிலையா இருக்கணும், நான் நிலையா இருக்கணும்னு கருதுபவர்கள் என்ன செய்வார்களானால் தம்முடைய புகழை பூமியிலே நிறுத்தி இறந்து போவார்கள். புகழை இங்க விட்டுட்டு தான் இறந்து போவார்கள். அப்படி அந்த நெறிங்கிற சொல் தமிழ்ல அவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க புறநானூறுல. இன்னொன்னு கவனிங்க, மன்னா அப்படின்னு கூப்பிடக்கூடாது, மன்னவான்னு கூப்பிடணும், மன்னரேன்னு கூப்பிடணும். மன்னான விளங்காதுன்னு அர்த்தம், மன்னான நிலையாத. பாத்தீங்களா, மன்னா உலகத்து, நிலையில்லாத உலகத்து. அதனால நம்ம அடுத்த முறை பள்ளிக்கூடத்துல நாடகம் போடும் பொழுது மாணவர்களுக்கு இதை கொஞ்சம் மனசுல கவனமா கொள்ள வேண்டும். மன்னான்னு சொல்லாதீங்க, விளங்காதுன்னு போயிடும். மண்ணும் இமயமலைனர் பாரதி. மேலும் மேலும் வளரக்கூடிய, ஓங்கக்கூடிய, புகழ் வளரக்கூடிய எல்லா பொருளும் அதுல வருது. சரியா? வள்ளுவரே இந்த குறளுக்கு இன்னொரு குறள் மூலம் விளக்கம் கொடுப்பார். அந்த பாணி நம்ம அடிக்கடி பார்த்திருக்கோம். புகழ் அதிகாரத்துல பாருங்க, ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் அல்லால் ஒன்றாது நிற்பது ஒன்றில். இந்த தனக்கு இணையில்லாததாய் உயர்ந்ததாய் விளங்கும் புகழ் ஒன்றுதான் இந்த அழியாமல் நிலைத்து நிற்கும் இந்த உலகத்துல. வேறொன்றும் இந்த உலகத்துல இல்லை. இந்த உலகம் எப்படி இருக்குன்னு கேட்டா, என்னோட குருநாதர் அழகா சொல்லுவார், கர்ப்பத்தில் வந்து உயிர் நுழைகின்ற தருணத்தில் இருந்தே உயிரின் பிடரியை கவ்வி பிடித்தபடி இருக்கிறது மரணம். வெளியில வந்தப்புறம் ஆயுசு இல்லைங்க, உள்ள அம்மாவுடைய கர்ப்பத்துல உருவாகும் பொழுதே அந்த உயிரினுடைய பிடரியை மரணம் கவ்வி இருக்கிறதும்பா. அதனால எப்பொழுதும் நம்மோட நெருக்கமாக இருப்பது எதுன்னு கேட்டீங்கன்னா மரணம். வாழ்வை காட்டிலும் மிக நெருக்கமாக இருப்பது எதுன்னு கேட்டீங்கன்னா மரணம். நிலையாமையால் தான் இந்த உலகம் நிமிடம் தோறும் நொடிதோறும் கணந்தோறும் ஆளப்படுகிறது இல்லையா? பனித்துளியின் வாழ்வெல்லாம் சில நேரம் என்றாலும் கதிர் வந்து முத்தமிட காத்திருக்கும் என்னாலும் கண்ணதாசன். ஆனா அவ்வளவு இந்த நிலை கொஞ்சம் கூட எதுவுமே நிலையில்லாத இந்த உலகத்துல எது நிலையாக இருக்கும்? இந்த உலகம் உள்ளவரை நிலையாக இருப்பதுதான் நிலை நம்ம எடுத்துக்க முடியும். இந்த உலகம் உள்ளவரை நிலையாக இருப்பது புகழ் ஒன்றுதான். அந்த புகழ் யாருக்கு போய் சேரும் அப்படின்னு கேட்டா, நமக்கு தீமை செய்தவர்களை நாம் பொறுத்தால் நமக்கு அந்த புகழ் கிடைக்கும். அதுதான் பேரறம் என்று பழந்தமிழ் பாடலும் கூறுகிறது, அதுதான் வள்ளுவரும் கூறுகிறார். அப்போ இந்த புகழால் என்ன பயன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. நான் பெருமை இல்லை, உலகம் உள்ளளவும் புகழ் வச்சுட்டு நான் என்ன செய்ய போறேன்னு ஒரு சாதாரணமான கேள்வி வரும். இந்த மாதிரி கேள்வி வந்திருந்தா நம்முடைய பாட்டனோ முப்பாட்டனோ ஒரு சாலையை போட்டிருப்பாரா, ஒரு மரத்தை நட்டிருப்பாரா? அவருக்கு தெரியல, அவர் காலத்திலேயே அந்த மரம் வந்து காய்ச்சி பழுத்து அவர் திங்க போறதில்லைங்கிறது தெரியும். யாரோ ஒரு சாப்பிடுவாங்க, இந்த மரத்துல அவர் பேரை பொறிச்சு வச்சிருக்காரா? ஒண்ணும் கிடையாது இல்லையா? அப்படி வாழ்வதுதான் மனிதனுடைய நல்லியல். அதாவது உணர்வோடு மனித பண்புகளை வளர்த்துக் கொள்பவன் தான் மனிதன் என்று கருதப்படுகிறான். கையுங்காலும் இருக்கிறதுனால, பேசுறதுனால, சிரிக்கிறதுனாலே ஒருவன் வந்து மனிதனாகிவிட முடியாது. எழுத படிக்க தெரிகின்ற ஒரே காரணத்தாலே ஒருவன் கல்விமான் ஆகிவிடுவதில்லை இல்லையா? அதுபோல் மனித பண்புகளை உணர்வோடு வளர்த்துக் கொள்பவன், அறத்தை கடைபிடிப்பவன், எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் மற்றவருக்கு நன்மை செய்ய தலைப்படுபவன், அவன்தான் மனிதன் என்று கருத தகுந்தவன் என்பது நம்முடைய அறம் நமக்கு கூறுகிறது. எனவே இந்த புகழால் என்ன பயன் அப்படின்னு கேட்டோம்னா, நாம மனித பண்பை கடைபிடித்த கடமையை செய்தவர்களாகிறோம்.
அது நம்முடைய கடமை. இப்போ அம்மாவுக்கு வயசாகி போச்சு, நம்ம பெத்தவளுக்கு வயசாகி போச்சு, அந்த அம்மாவை உட்காத்தி வச்சு அவளுக்கு நம்ம சாப்பாடு போடுறோம் அப்படின்னா அது என்ன பாராட்டா கிடைக்கும்? அதுக்கு ஒண்ணும் கிடையாது. நம்முடைய கடமை. தாய் செய்ததை ஒருபோது நம்ம திருப்பி செய்ய முடியாது. முடியுமா? அந்த பெத்த கடனை நான் ஒன்னும் தீர்க்க முடியாது. அவங்க இறந்த பிறகு உங்களுக்கு ஈமக்கடன் செய்கின்ற காரணத்தினால கடன் தீர்ப்பேன்னு நினைக்காதீங்க. அது சாத்தியமே இல்லைங்க. எனவே இந்த மாதிரி ஒருத்தர் நமக்கு தீமை செய்தால் நாம் அதை பொறுத்துக் கொள்கிறோம் என்றால் என்ன அதுல பதிவாகிறது? வாழ்க்கையில என்ன பதிவாகிறதுன்னா நாம மனித பண்புகளை கடைபிடித்தவர்கள் ஆகிறோம் என்பது பதிவாகிறது. இதுதான் மனித பண்பு. பொறுத்துக் கொள்வதுதான் மனித பண்பு. கத்தியை தீட்டாது புத்தியை தீட்டு அதுக்கு அர்த்தம் பெரியவங்க வசனம் சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன, எந்த பண்பு கடைபிடிக்கப்படுகிறதோ அதுதான் அறம் என்று கருதப்படுகிறது. எது அறம்? யாராலையும் விளக்க முடியாது. இதுதான் அறம் அதுதான் அறம் விளக்க முடியாது. எல்லாமே அறத்தினுடைய ஒரு பகுதியாகிறது. ஆனால் எந்த பண்பு கடைபிடிக்கப்படுகிறதோ அது அறமாகிறது. மூன்றாவது, இப்படி நம்ம பொறுத்து கொண்டோமானால் மற்றவர்களுக்கு உந்து சக்தியாகிறோம், மற்றவர்களுக்கு வழிகாட்டியாகிறோம். இது மூன்றாவது நன்மை. நான்காவது நன்மை, அதான் ரொம்ப பெரிய நன்மை, மனித நேயம் வளர்வதற்கு நாம் காரணமாகிறோம். மனித நேயம் வளர்வதற்கு நாம் காரணமாகிறோம். அதுதான் நம்ம ஒரு கை தண்ணீர் ஒரு செடிக்கு பொதுவில் இருக்கக்கூடிய ஒரு செடிக்கு ஊற்றின அந்த நன்மை நம்மால் விளைகிறது. இவ்வளவுதான். இப்படித்தான் நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு காட்டுல அரசன், யாரு காட்டுக்கு அரசன், சிங்கம் இருந்தது. நிறைய குறும்புக்கார குரங்குகள் இருந்தாங்க. குறும்புக்கார குரங்குகளும் இருந்தன அந்த காட்டுல. இந்த சிங்கத்தை பார்த்தா குரங்கெல்லாம் பதுங்கிரும்ல, இந்த சேட்டையெல்லாம் அடங்கி இருக்கும். ஒரு நாள் இந்த சிங்கம் பாவம் ஒரு பாழுங்கிணத்துல விழுந்துருச்சு. விழுந்தோன்னு இந்த குரங்குகளுக்கெல்லாம் கொண்டாட்டம். கல்லெத்தடிக்குதான். உள்ள விழுந்த சிங்கத்துக்கு அது கல்லெத்தடி பெசாம இருக்கு. சிங்கம் உருமல கர்ஜனை எல்லாம் எதுவும் செய்யல. ஆனா என்ன ஆகுறது, எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளுகிறது. வெளியே வந்து அவனை கொன்றுவேன், அந்த மிரட்டெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த கற்களே அதற்கு படிக்கட்டாகி அந்த கிணற்றை விட்டு அது வெளிவந்து விடுகிறது, தப்பித்து விடுகிறது. பாருங்க, எந்த கற்களை அந்த சிங்கம் வந்து காயப்பட வேண்டும் என்பதற்காக இந்த குரங்குகள் எரிந்தனவோ அந்த கற்களையே படிக்கட்டுகளாக்கி கொண்டு கிணற்றிலே விழுந்த சிங்கம் வெளியே வந்து விடுகிறது. வெளியே வந்த பிறகு குரங்குகள் பதறுகின்றன. ஆனால் சிங்கம் அவர்களை ஒன்றுமே செய்யறது. சிரிச்சுட்டு போயிருக்கு. பரவாயில்ல போங்கடா சின்ன பசங்க. ஒருத்தார்க்கு ஒரு நாளே இன்பம், பொறுத்தார்க்கு ஒன்றும் துணையும் புகழ். குறளை படித்தோம். அதனுடைய சொல்லழகையும் இலக்கண செறிவையும் பருகுவோமா? ஒருத்தார்க்கு ஒரு நாளே இன்பம், பொறுத்தார்க்கு ஒன்றும் துணையும் புகழ் என்று பார்த்தோம். ஒருத்தார்க்குனா தண்டித்தவர்க்கு இல்லையா, தீமை செய்தவர்க்கு. இது 4ஆம் வேற்றுமை. ஐயால் கூயின் அதுகண் வெளி தெரியும் நமக்கு. அதனால 4ஆம் வேற்றுமை. ஒருத்தார்க்கு அடுத்து சொல்ல என்ன? ஒரு நாளை. ஒருங்கிற சொல் ஒன்றாகிய, அது பொருட்பெயராகிறது. ஒரு சின்ன சொல்ல கூட விடாது, இலக்கணம் கரெக்டா சொல்லிடு. பொருட்பெயராகிறது. ஒருனா ஒன்றாகிய. நாளை அப்படின்னா இது நாளைக்கு அந்த பொருள். ஒரு நாளைனா ஒரு நாள் தான் பொருள். ஒரு நாள். ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், ஒரு நாளைக்கு மட்டும்தான் அவர்களுக்கு இன்பம். இது அந்த நாளை இல்லை, டுமாரோ இல்லை. புரியுதா? ஒரு நாள். காலப்பெயர் 2ஆம் வேற்றுமை இல்லையா, ஐ வந்து விடுகிறது. ஒருத்தார்க்கு ஒரு நாளை. அடுத்த சொல் என்ன? இன்பம், மகிழ்ச்சி. இன்பம்னா மகிழ்ச்சி. பண்பு பெயர். இன்பம் கடல் மற்ற காமம் அஃது அடுங்கால் துன்பம் அதனின் பெரிதுங்கிறார். இன்பத்து படர் மெலிந்து இரங்கல்னு ஒரு அதிகாரத்துல இன்பம்ங்கிற சொல் பயன்படுத்துகிறார். அதாவது காதல் வந்து மகிழ்ச்சி தரும் பொழுது அதனுடைய இன்பம் கடல் போன்றது. ஆனால் பிரிவு வந்து அந்த காதல் நமக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் போது அந்த துன்பம் கடலை விட பெரியதுங்கிறார். காதல் இன்பம் தரும்போது கடலை போன்றதுங்கிறார். காதல் துன்பம் தரும்போது கடலை விட பெரியதுங்கிறார். என்ன அழகா விளையாடி இருக்கிறார் பாரு. கடைசி குறள் பாருங்க, அதுலயும் இந்த இன்பம் வருகிறது. அதாவது திருக்குறளினுடைய 1330வது குறள். ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறின் அப்படிங்கிறார். காதலர்கள் ஊடல் கொள்வது அது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம்.
இயல்பான அழகான ஒன்றும் கூட இல்லையா. காதல்ல ஊடல் இல்லைன்னா காதலே கிடையாது. ஒரு சண்டை கிண்டை இல்லைன்னா எப்படி தாம்பத்தியமாகும் சொல்லுங்க. வாழ்க்கை வந்து டெலிஃபோன் டைரக்டர் படிக்கிற மாதிரி இருக்கும், சுவாரஸ்யமே இருக்காது இல்லைங்களா. ஏதாவது ஒரு சண்டை இருக்கணும். அவன் நம்ம அவங்க கத்த நம்ம அடங்கி இருக்க, அப்புறம் நாம சும்மா இருக்க அவங்க கத்த, அப்புறம் சமாதானமா போவோம் அப்படி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இருக்கும். ஊடல் கொள்வது காம நுகர்ச்சிக்கு இன்பம். ஆனால் அங்க எங்க வைக்கிறாரு, அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறுங்கிற அந்த அச்சர லட்சம் இந்த சொல்லலாம் ஒரு அசையை கூட மாற்ற முடியாது. அந்த ஊடனுடைய அளவு தெரிஞ்சுக்கணும். இந்த ஊடனுடைய அது எதையுமே இழுக்கக்கூடாது, நீட்டக்கூடாது. அந்த ஊடனுடைய அளவை அறிந்து கலவியில் கூடுவது அந்த ஊடலை விட இன்பம் அப்படிங்கிறார். ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறின். இந்த கடைசி குறள் இப்படி இன்பத்தில் முடிகிறதுன்னு பார்த்தோம். இன்பம் என்ற சொல்ல பார்த்தோம். ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம். அடுத்த சொல் பொறுத்தார்க்கு, பிழையை பொறுத்தவர்க்கு, பிழையை பொறுத்து கொண்டவர்க்கு, மற்றவர் செய்த தீமையை பொறுத்து கொண்டவர்க்கு. இங்கேயும் அங்க ஒருத்தார்க்கு மாதிரி கு வருகிறது, நாலாம் வேற்றுமை. ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு ஒன்றும் அழியும் வரை, உயிர் பிரியும் வரை, எதிர்காலம் பெயரச்சம் இல்லைங்களா. ஒன்றும் எதிர்காலம் பெயரச்சம். அடுத்த சொல் என்ன, ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு ஒன்றும் துணையும், அளவும் ஒன்றும் துணையும், உயிர் பிரியும் வரையும். இடைச்சொல் புகழ். புகழ்னா கீர்த்தி. தமிழ்ல இன்னும் அருமையான ஒரு சொல் இருக்கு, புகழ். இசை. இசைனா பாட்டு நினைச்சுக்கிறோம். இசை ஈதல் இசைபட வாழ்தல் அப்படிங்கிற வள்ளுவர். யார் எது சிறப்பு வாழ்க்கையில ரெண்டே தான், ஒன்று கொடுக்கணும், இன்னொன்று புகழ் சம்பாதிக்கணும். இதாண்ட வாழ்க்கைங்கிறார். அது வல்லது ஊதியம் அல்லது அல்ல உயிர்க்குங்கிறார், இல்லை உயிர்க்குங்கிறார். அதை விட இந்த உயிர் வாழ்வதற்கான ஊதியம் கிடையாதுங்கிறார். உயிர் வாழ்வதற்கு என்ன ஊதியம், ஒன்று நீ கொடுக்கணும், இன்னொன்று புகழ். அங்க புகழுக்கு இசைங்கிற சொல்ல பயன்படுத்துகிறார். புகழ் என்றால் கீர்த்தி, இசை, இது பண்பு பெயராகிறது. அழகான ஒரு குறளை படித்தோம், அதனுடைய இலக்கண செறிவையும் சொல்ல அழகையும் பருகினோம். இப்பொழுது தமிழ் பயில்வோமா? இன்றைய பயில்வோம் பகுதியிலும் அமரர் திரு ராபி சேத்துப்பிள்ளை ஐயா அவர்கள் எழுதியிருக்கின்ற ஊரும் பேரும் புத்தகத்தில் இருந்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லையா. அந்த நெய்தல், அதாவது கடலும் கடல் சார்ந்த இடமும், அதுல இன்னும் சில பெயர்களை நம்ம சந்திப்போம். இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அவர் எடுத்து கொடுத்தது. என்னெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு பாக்கம் என்கின்ற சொல்ல பார்க்கிறோம். கடற்கரை சிற்றூர்களுக்கு பாக்கம் என்று பெயர். கடற்கரை சிற்றூர்களுக்கு பாக்கம் என்று பெயர். இப்ப நம்ம சென்னை, இப்ப சென்னை வரும்போது பட்டினம் ஆகிறது, இது பாக்கம். சேப்பாக்கம், புரசவாக்கம் அப்படிங்கிறோம், புரசை பாக்கம். அந்த எங்க இருக்கீங்க, வில்லிவாக்கத்துல வில்லிப்பாக்கம். இதெல்லாம் கடற்கரை சிற்றூர்கள். சேப்பாக்கம், புரசைப்பாக்கம், வில்லிப்பாக்கம், அப்புறம் கோடம்பாக்கம். பாக்கம்ங்கிறோம் நம்ம, இல்ல கோடம்பாக்கம் தான். கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், மீனம்பாக்கம். சென்னை பட்டினம், கடற்கரை இருக்கக்கூடிய சென்னை பட்டினம். அதில் அங்க அந்த அருகில் இருக்கக்கூடிய சிற்றூர்களுக்கு பாக்கம் என்று பெயர். பட்டினம் போது எப்படி இருக்கு, பாக்கம் போது எப்படி இருக்கு பாருங்க. இந்த வேறுபாடுகள் நம்ம புரிந்து கொண்டா அந்த தமிழினுடைய இனிமே இன்னும் அனுபவிக்கலாம். இன்னொரு வாட்டி பாருங்க. சேப்பாக்கம், புரசைப்பாக்கம், வில்லிப்பாக்கம், கோடம்பாக்கம், மீனம்பாக்கம், நுங்கம்பாக்கம். போதுமா? போதாது. பட்டினப்பாக்கம், அதுவும் சிற்றூர் தான். பட்டினப்பாக்கம் இன்றைக்கு இருக்கு, போர்ஷோர் எஸ்டேட் என்று சொல்லுகிறோம், அதுவும் அந்த சிற்றூர் தான். எனவே பாக்கம் என்றால் கடற்கரை சிற்றூர்கள், அதை நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். அடுத்து இன்னொரு சொல் பாருங்க, நெய்தல் சம்பந்தமா. களர் அப்படின்னு ஒரு சொல். களர் என்றால் உப்பு நிலம் என்று பொருள். பாக்கம் வேற, பட்டினம் வேற, களர் வேற. களர் என்றால் உப்பு நிலம். கடற்கரை அருகே இருக்கின்ற எல்லா நிலமும் உப்பு நிலம் கிடையாது இல்லையா. உப்பு நிலம். திருக்களர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, தேவார தலம். அது தேவார பாடல் பெற்ற தலம் திருக்களர் என்று இருக்கு. சம்பந்தர் தேவாரம் அந்த ஊருக்கு இருக்கிறது. அழகான தேவாரம். அந்த ஊர் அந்த நாளிலே 7வது அல்லது 8வது நூற்றாண்டிலே எப்படி இருக்கிறது பாருங்க.
நீருளார் கையல் வாவி சூழ்பொழில் நீண்ட மாவயல் ஈண்டு மாமதில் தேரினார் மருகில் விழாமல்கு திருக்களர் அருள் ஊருளாரிடு பிச்சை பேணும் ஒருவனே ஒளிர் செஞ்சடை மதி ஆற நின்றவனே அடைந்தா கருளாயே. நம்முடைய பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சியில பங்கு கொண்டு அது நங்கூரமாக இருந்து நடத்திய நம்முடைய பேராசிரியர் வைத்திலிங்கனார் சொல்லுவார், அருணகிரிநாதருக்கே சந்தம் எடுத்து கொடுத்தவர் சம்பந்த பெருமான், திருஞான சம்பந்தர் தான். அது அங்கிருந்த சந்தத்துக்கு தந்தை, சிந்துக்கு தந்தை என்று நம்ம பாரதியாரை கொண்டாடுகிறோம். சந்தத்துக்கு தந்தை என்றால் அது அருணகிரிநாதருக்கே முன்னோடியாக விளங்கிய திருஞான சம்பந்தர் என்பது நமக்கு புரியும். நீருளார் கையல் வாவிங்கிறது குளங்களினுடைய ஆர்கிற சொல் ஆர்ந்த ஆத்தன நிறைந்த என்கின்ற பொருள். அதனால்தான் இப்ப பின்னால பார்க்க போறோம். நம்ம ஞானச்செல்வன் ஐயா அடிச்சுக்குவார், மனமாற அப்படின்னும் பொழுது பெரிய ராவ போடாதீங்கப்பா, மனம் மாறன்னு பொருள் ஆயிடும், சின்ன ராவ போடுங்க, மனமாற மனம் நிறைய அப்படின்னு போடும். வயிறார ஆற கிடையாது, காப்பி ஆத்துற அந்த ஆத்தல் கிடையாது, சின்னரா வயிறார வயிறு நிரம்பி வயிறு நிறைந்த என்ற பொருள். எனவே நீருள் ஆர் கயல் வால், நீரும் நிரம்பி இருக்கிறது குளம், அந்த நீர் முழுக்க கயல் மீன்கள் துள்ளிக்கொண்டே இருக்கின்றன, அவையும் நிறைந்து கொண்டே இருக்கின்றன. திருக்களர் என்கின்ற ஊர் நீர்வளம், சோலை சூழல், வயல் வளம், அப்புறம் மதில் சுற்று, அப்புறம் தேர் வீதி, விழா மலிவு இதெல்லாம் உடைய ஊராக அந்த நாளிலே இருந்தது என்று சம்பந்த பெருமான் நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார். அதே மாதிரி இன்னொரு ஆறு பாருங்க, சடையில் மதி ஆறங்கிறார். அந்த மதி நிறைந்திருக்கு, நிலவு அவருடைய செஞ்சடையில், சிவபெருமானுடைய செஞ்சடையில் நிலவு நிறைந்து இருக்கிறதா, சடையில் மதியார, ஏன்னா அப்படி அழகா உட்கார்ந்து இருக்குது அதுக்காக. அதனால சடையில் மதியார என்கிற அன்பர்க்கு அருள்வாயே என்று சொல்லுகிறார். அருமையான தேவாரம் பாடப்பெற்ற தலம் திருக்களர் என்கின்ற ஊர். பாக்கம் பார்த்தோம், கலர் பார்த்தோம், உப்பு நிலம் என்பது. அடுத்த சொல் அளம். அளம்னா உப்பு விளையும் இடம். உப்பு நிலம் கலர், அளம் உப்பு விளையும் இடம், உப்பளம் என்றே அதை சொல்லுகிறார்கள். அது கொஞ்சம் கேட் வாசல் மாதிரி தான். அளம்னாலே உப்பு விளையும் இடம் என்று பொருள், வேற எதுவும் அங்க விளையாது. உங்களுக்கு உடனே ஒரு ஊர் பேர் நினைவுக்கு வரணுமே, தஞ்சை பகுதியில நன்னிலத்துக்கு அருக ஒரு ஊர் இருக்கு, அதுக்கு பேர் பேரளம், ஏன்னா உப்பு விளையும் இடம் என்பதனால் பேரளம். சரி, இது பார்த்தோம், பாக்கம் பார்த்தோம், கலர் பார்த்தோம், அளம் பார்த்தோம். இன்னும் ஒரு ஊர் இருக்குங்களே, இன்னொரு பகுதி இருக்கு, குப்பம். குப்பம்னா என்ன? மீனவர் வசிக்கக்கூடிய இடம்னு பொருள். குப்பம் என்பது மீனவர் வசிக்கும் இடம். இன்றைக்கும் பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கு. மீனவருக்கு எத்தனை சொற்கள் இருக்கு தெரியுமா தமிழ்ல? வலையர், பரதவர், செம்படவர், மதங்கர். எனக்கு தெரிஞ்ச 4 சொன்னேன்ப்பா, இன்னும் கூட இருக்கலாம். மதங்கருடைய மகள் தான் மீனாட்சி, அப்படி மதுரை மீனாட்சி, அவளுக்கு கண்ணும் மீன் தான் அப்படி. ஆனால் குப்பம் என்பது மீனவர் வசிக்கும் இடம். காட்டு குப்பம், நொச்சி குப்பம், கருங்குடி குப்பம், சோலை குப்பம் என்று அந்த ஊருடைய பெயர்கள் எல்லாம் நமக்கு என்ன குறிப்பிடுகின்றன என்றால், இதெல்லாம் மீனவர்கள் வசிக்கின்ற இடம் என்பதை நமக்கு குறிப்பிடுகின்றன. இப்படி நெய்தல் நிலத்தின் பெருமையை நம்ம பார்த்தோம். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். தமிழ் படிப்போம், பருகுவோம், பயில்வோம். வணக்கம்.